இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் வெளியீடுகள் பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்த ஒரு நாமத்தை உயர்த்துவோமாக. கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். வசனம் கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். கேட்கிற காது இருக்குதா இல்லையா என்பதை, என்னுடைய காது கேட்கிற காது தானா என்பதை கடந்த வாரம் நம்ம சிந்திக்க தேவன் உதவி செய்தார். இந்த வாரத்தில் காண்கிற கண் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, என்னுடைய கண் எப்படிப்பட்டது, எதை காணணும், எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை பார்ப்பதை கர்த்தர் விரும்புகிறார், இன்றைக்கு என்னுடைய கண் காண்கிற கண் தானா என்பதைத்தான் இந்த நாளிலே நம்ம சிந்திக்க போகிறோம். நீதிமொழிகள் 4 அதிகாரம் 25 வசனத்தில் உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணு நேராக தான் பார்க்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. எதற்கு நேராய்? கர்த்தருக்கு நேராய், தேவனுடைய வசனத்துக்கு நேராய், அவருடைய கிருபைக்கு நேராக, அவருடைய சிலுவைக்கு நேராக என்பதுதான் என்னுடைய அனுபவம். ஆனால் இன்றைக்கு காண்கிற கண் சொல்லப்பட்டிருக்கிறதே, சங்கீதக்காரன் 121:1 நம்ம வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக. மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரம் 16 வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அப்படியானால் காணக்கூடிய கண் இருக்குமானால் நாம் பாக்கியசாலி என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். வேதத்திலிருந்து 2-3 அனுபவங்களை வேகமாய் நாம் வாசித்து சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய கண் எவ்விதமாக இருக்கிறது, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? முதலாவது ஆதியாகமம் 21 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். நல்ல கவனிங்க, இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஆகார் கண் தெரியாதவள் அல்ல, கண் தெரிஞ்சவள் தான். ஆனால் அதே சமயத்தில் கண்களை கர்த்தர் திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் திறந்த உடனே என்ன நடக்குது? அவள் செய்கிறா, அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று அதில் வாசிக்கிறோம். என்ன சம்பவம் நடந்திருக்கிறது என்று பார்ப்பிலானால், ஆபிரகாம் இந்த ஆகாரையும் இஸ்மவேலையும் ஒரு துருத்தி தண்ணீர் எடுத்து அவளை அனுப்பிவிட்டான். பிள்ளைக்கு இப்போ தாக எடுக்குது, குடிக்க தண்ணியில் தண்ணி துருத்தியில் இருந்த தண்ணியை முடிஞ்சு போச்சு. அப்போ பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு ஒரு செடி நெல்லை விட்டுட்டு அவள் தூரத்தில் போய் அழுது கொண்டு இருக்கிறான். அப்போ கர்த்தர் கண்ணை திறந்தார், நீரூற்றை கண்டாள் என்று போட்டிருக்கு. நல்ல கவனிங்க, நீரூற்று ஆகாருக்காக ஆயத்தமாக்கப்பட்டதல்ல. சிம்சனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்தீங்கன்னா 15 அதிகாரத்தில் கடைசி பகுதியில், ஆண்டவரே விருத்த சேனையில் இல்லாத இந்த பெலிஸ்தர் கையில் நம்ம அடியணுமா, தாகத்தில் நம்ம அடியணுமான்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார் என்று பார்க்குறோம். அவனுக்கு பிளக்க பண்ணி கொடுத்தாரு. இங்கே அப்படி இல்லை, ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கிற அந்த துறவை காணக்கூடிய கண் அவளுக்கு இல்லை. அதுதான் நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் முதலாவது கண் காண்கிற கண் என்றால் என்ன? உங்களுக்காக தேவன் ஆயத்தமாக்கின நன்மையை காணக்கூடிய கண்கள் இருந்தால்தான் அதை அனுபவிக்க முடியும். அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். மேலே நம்ம வாசிக்கும் போது 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். ஏன் அலைந்து திரிகிறாள்? தேவன் ஆயத்தமாக்கின நன்மையை அறியாதவர்கள், உணராதவர்கள், அனுபவிக்காதவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இப்படி அலைந்து திரிகிற ஒரு அனுபவம் தான் இருக்கும். பிள்ளைய செடியின் கீழே விட்டுட்டு தூரத்தில் போய் அழுதுட்டு இருக்கிறா என்று சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை பிள்ளைன்னு உடனே ஏதோ பால் குடிக்கிற பிள்ளை அல்லது 2 வயசு பிள்ளைன்னு நினச்சிடாதீங்க. கிட்டத்தட்ட இப்போ இஸ்மாயிலுக்கு 18 வயசு. அவனை செடியில் ஒரு நெல்லை விட்டுட்டு தூரத்தில் போய் அழுது கொண்டிருக்கிறாள் என்று பார்க்கிறோம். ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கணும்?
ஆயத்தமாக்கப்பட்ட துறவை காணக்கூடிய கண் இருந்திருந்தா இந்த அழுகை தேவையா? இந்த அலைந்து திரிதல் தேவையா? இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, அலைஞ்சிட்டு இருக்கீங்களா, அங்கலாக்கிறீங்களா? நன்றா தெரிஞ்சுக்கிடுங்க, தேவன் உங்களுக்குன்னு ஆயத்தமாக்கின நன்மையை காணும் கண்கள் இல்லாததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை. தேவன் ஆயத்தமாக்கின நன்மையை காணக்கூடிய கண்கள் இருக்குமானால் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வராது. பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தூரத்தில் போனான்னு எழுதியிருக்கு. ஆனால் கர்த்தர் கேட்குறாரு 17வது வசனத்தில், ஆகரே உனக்கு என்ன சம்பவித்தது, உனக்கு என்ன சம்பவித்தது, ஏன் இப்படி நான் எழுதிட்டு இருக்கிற அப்படி கேட்குறாரு. காரணம் என்னென்னா, 16வது அதிகாரத்தில் அவனுடைய பிறப்பு வளர்ப்பை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும். இஸ்மவேல் சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும். அப்படிலாம் உனக்கு சொல்லியிருக்கிறேன். பிள்ளை எப்படி சாகும்? இந்த வார்த்தை கேட்கிறான் நேச பிள்ளைகளே, தேவன் ஆயத்தமாக்கின நன்மைகளை, ஆசீர்வாதங்களை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அதுதான் வாசிக்கிறோம். இனி 2வது லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, அப்பொழுது சீசருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். வார்த்தை கவனிங்க, எம்மாவு அப்படிங்கிற கிராமத்துக்கு 2 பேர் போகிறாங்க. அப்படி போகிற வழியில் இயேசு அவளோட கூட போகிறார், பேசிக்கொண்டு போகிறார். சாயங்காலம் ஆகிறதுனால வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆண்டவர் அப்பத்தை அதை ஆசிரியக்கும் போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவருடைய இயேசு என்று அறிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படின்னால் 2வது கண்கள் காண்கிற கண்ணு தான் உன்னோடு பேசுகிறவர், உன்னோடு ஆறுதல் படுத்துகிறவர், உன்னை நடத்துகிறவர் யார் என்பதை அறிகிற கண்கள் இன்றைக்கு நமக்கு தேவை. இந்த 2 பேருக்கும் இயேசுவோடு கூட நடந்து வராங்க. அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், 15ஆம் வசனத்தில், இயேசுதாமே சேர்ந்து அவருடனே கூட நடந்து போனார். அப்போ இயேசுவோடு நடந்து போகிறாங்க, இயேசுவோடு பேசிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இயேசுங்கிறது தெரியல. 17ஆம் வசனத்தில், நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்கிற காரியம் என்ன? அவருடைய துக்கத்தை விசாரிக்கப்படுகிறது, அவருடைய வேதனை விசாரிக்கப்படுகிறது. அதெல்லாம் உணர்றாங்க. நம்முடைய துக்கத்தை, வேதனையை விசாரிக்கிறாரே வேர், அதெல்லாம் உணர்றாங்க. ஆனால் இயேசுங்கிற அனுபவம் அவங்களுக்கு தெரியலை. கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேல் கூட நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 16ஆம் வசனத்தில் மறைக்கப்பட்டிருந்ததுன்னா எதை வச்சு மறைச்சிட்டாங்க அப்படி இல்லை. அவங்களுடைய நினைவு என்ன, மறிச்சிட்டாரு, சிலுவையில் அரைஞ்சோம், இறந்தாரு, அடக்கம் பண்ண வச்சு காணலை. இதுக்கிடையில் கல்லறையில் போய் பார்த்தாங்க, இல்லை. அது தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவர் உயிர் தெழுவாருங்கிற அந்த நம்பிக்கையும் அந்த எதிர்பார்ப்பும் இல்லாததுனால இந்த வார்த்தை போடப்பட்டிருக்கு, அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. பார்த்தீங்களா? பின்னால் நீங்கள் வாசிக்கும்போது 23ஆவது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஸ்திரீகள் வந்து எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். எங்களோடு சேர்ந்தவங்க சீசன் போய் பார்த்தாங்க, அங்கே பார்த்தா இயேசு இல்லை. இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒழிய தம்மோடு பேசுகிறவர் இயேசு என்பதை காணக்கூடாத ஒரு நிலையில் அவருடைய கண் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு தேச பிள்ளைகளே, வேத வசனங்களை அவர் விலைக்கு சொல்லும் போதும் கேட்குறாங்க, ஆனாலும் காணக்கூடிய கண் இல்லாமல் இருக்கிறது. இனி 3வது ஒரு அனுபவத்தை வாசிக்கும் போது ராஜாக்கள் 2ஆம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். வேலைக்காரனுடைய கண்ணை திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்கிறான். இந்த வேலைக்காரன் எலிசாவோடு கூட இருக்கிறவன் தான், எலிசாவுடைய காரியத்தை தெரிஞ்சவன் தான். ஆனால் அதே சமயத்தில் அவனுடைய கண் திறக்கப்படாத ஒரு நிலைமையில் அவன் இருக்கிறான் என்பதை பார்க்குறோம். என்ன அனுபவம்? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கிற தேவன். யோபு 1:10 நம்ம வாசிக்கிறோம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அப்படியானால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு, ஊழியரானாலும் சரி, விசுவாசி ஆனாலும் சரி, கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தருக்காய் பிரயாசப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார். இதே காரியத்தை பாருங்கள், அந்த வேலைக்காரன்
சீருடைய படையை பார்த்து ஐயோ என்ன ஆண்டவனே நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி பயப்படுறான், சத்தமிடுறான். ஆனால் எலிசா என்ன சொல்கிறாரு 16ஆம் வசனத்தில், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்போ எலிசாவுக்கு தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பை, பராமரிப்பை காணும் கண்கள் இருக்கிறது. ஆனால் வேலைக்காரனுக்கு இல்லை. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் சில சமயத்தில் ஏசாயா 49:14 சொல்லப்பட்டபடி, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த ஒரு விஷயத்தில் என்னை விட்டு கொடுத்துட்டாரு, இந்த ஒரு விஷயத்தில் நான் வெட்கப்பட்ட மாதிரி விட்டுட்டார் சொல்கிறீங்களா? இல்லை அருமையானவளே, இல்லை. அவர் உறங்காமல் தூங்காமல் இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிற தேவன். தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். 121ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், சிறைவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிற தேவன் நமக்கு இருக்கும்போது கர்த்தருடைய பாதுகாவல் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட ஒரு சிந்தை வருகிறது என்றால் உங்களுடைய கண்கள் தேவனுடைய பாதுகாப்பை, பராமரிப்பை காணக்கூடாத கண்களாக இருக்கிறது. அதுதான் என்னுடைய அனுபவம். அப்போ யோசித்து பாருங்கள், உங்களுடைய கண்கள் எவ்விதமாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். தேவன் அவருடைய ஜனத்துக்கு எப்போதும் எல்லாவற்றிலும் பாதுகாப்பை தந்து நடத்துகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏசாயா 27ஆம் அதிகாரத்தில் திராட்சை தோட்டத்தின் அனுபவங்களை குறித்து சொல்லும் பொழுது, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அதை காத்துக்கொள்ளின்னு சொல்கிறாரே. நீங்களும் நானும் தான் அவருடைய திராட்சை தோட்டம். அப்போ எப்படி பாதுகாவல் இல்லாமல் போகும்? கர்த்தருடைய பாதுகாவல் நிச்சயமாகவே நமக்கு இருக்கிறது. அதை காணும் கண்கள் இருந்தால் நாம் தைரியமாக இருப்போம், நாம் திடமாக இருப்போம். அதை காணும் கண்கள் இல்லை என்றால் எதை எடுத்தாலும் பயம், நின்னாலும் பயம், உட்கார்ந்தாலும் பயம். அப்படி தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கை யோசித்து பாருங்கள். உங்களுடைய கண்கள் கர்த்தருடைய மகத்துவத்தை, கர்த்தருடைய பாதுகாப்பை, கர்த்தருடைய பராமரிப்பை காணக்கூடிய கண்கள் தானா என்பதை யோசித்து பாருங்கள். கடைசியாக 4வது ஒரு அனுபவத்தை நாம் வாசிப்போம். என்னாகமம் 22வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். நல்ல கவனிங்க, அவனுடைய வழி மாறுபாடாக போகுது. பாலாக்குங்கிற ராஜா இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க கூப்பிடுறான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ போக வேண்டாம்ப்பா, அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அதை நீ சபிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். உடனே ராஜா சொல்லிட்டான், இப்படி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. ராஜா பழையபடி கூடுதலாக கனவான்களை அனுப்பினார்னு போட்டிருக்கு. ஒருவேளை கனவான்கள்னா முதல்ல நான் உனக்கு 1000 ரூபா தருவேன்னா இப்போ 10,000 தர்றேன்னு சொல்கிறான் போல. அப்போது பணம் அதிகம், எண்ணிக்கை அதிகம், கனத்துக்குரியவர்கள் என்கிற அந்த ஒரு சிந்தை நிலை வரும் பொழுது இவன் பழையபடியும் அரெஸ்ட் ஆகிறான். அதாங்க பிரச்சனை. இன்றைக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அவர் சொன்னது தான். அவருடைய வார்த்தை மாற்ற மாட்டார். சபிக்காத, அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்னு சொன்ன உடனே அவன் விட்டுறணும். ஆனால் திரும்ப கூடுதலாக கனமான ஆட்களை அனுப்புகிறாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறா பாருங்க. 19ஆம் வசனத்தில், ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள். இன்னொருத்தர் நான் போய் கேட்குறேன், நீங்கள் இருங்க. அப்போ தான் பிரச்சனை. அவன் செயல்பட வரும்போது ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். தூதன் உருவிட பட்டயத்தை நிறுத்தி நின்றுகிறான். 3 விசை கழுதை அவனை தப்பு வைக்கிறதை நாம் அதில் பார்க்குறோம். 3 விஷயம் கழுதை போட்டு அடிக்கிறான். அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்குது. 28ஆம் வசனத்தில், கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். பிலேயாமுக்கு கண்ணை திறந்தார், கழுதைக்கு வாயை திறந்தார். ஏன்னா கழுதை தான் பார்க்குதா தூதனை பட்டயத்தை வச்சு நிற்கிறவனை பார்க்குது. அதனால தான் அவனை தப்பு வைக்கிறதுக்கு இவ்வளோ பிரயாசப்படுது. ஆனால் கர்த்தர் வாயை திறந்தோடனே அது பேச ஆரம்பிக்குது. என்னடா இத்தனை வருஷம் நம்ம கூட இருந்த கழுதை பேசலையே, இன்றைக்கி திடீர்னு பேசுதுன்னு சொல்லி அந்த உணர்ச்சி கூட இல்லை, அந்த உணர்வு கூட இல்லை. ஒரு பட்டை மட்டும் இருந்தால் போதும், ஒன்று வெட்டி கொண்டு போடுவேங்கிறான். என்ன பயங்கரமான வார்த்தை பாருங்கள். அப்போ இப்படிப்பட்ட நிலைமை என்ன? தன்னுடைய தவறை உணராத கண்கள், தன்னுடைய குறைவை உணராத கண்கள். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் தவறுன்னு ஒன்று தெரியும் போது அதை உணர்ந்து சீர்திருந்தணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை இருக்குது. நம்ம இதை தவறு செய்துட்டோம், இந்த இடத்துல நம்ம இதை பேசியிருக்கக்கூடாது, இந்த இடத்துல நின்று இருக்கக்கூடாது,
இந்த விஷயத்தில் இந்த காரியத்தில் நம்ம சம்பந்தப்பட்டிருக்க கூடாது என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவருடைய மனசில் உணர்த்தும் போது அதை உணர்ந்து நீங்கள் திருந்தினீங்கன்னா உங்களுடைய கண்கள் காண்கிற கண்கள். அது இல்லாத பட்சத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுறபடி உங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதே தான் இங்கே வாசிக்கிறோம். அதான் பிலேயாமுடைய கண்களை கர்த்தர் திறந்தார் என்கிற அந்த வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேசப்பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கி நம்ம கொடுக்குற காரியம் என்ன? காண்கிற கண்கள் பாக்கியமுடையவைகள். எதை காண்கிற கண்கள்? தேவன் ஆயத்தமாக்கின நன்மையை காண்கிற கண்கள். ஆண்டவர் உங்களோடு கூட வருகிறத, உங்களோடு பேசுகிறத, உங்களோடு செயல்படுகிறத காணக்கூடிய கண்கள் பாக்கியமுள்ளவைகள். மட்டுமல்ல, தேவன் நமக்கு பாதுகாப்பை தந்திருக்கிறார். அந்த பாதுகாவலை உணராத ஒரு அனுபவம் கண் திறக்கப்படாத ஒரு அனுபவம். அது மட்டும் இல்லை, கடைசியில் வாசிக்கிறோம், தன் தவறை உணராத ஒரு வாழ்க்கை, தன்னுடைய குறைவை உணராத ஒரு பிலேயாமுடைய வாழ்க்கையானது கண் திறக்கப்படாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது. உங்களுடைய கண் திறக்கப்பட்டிருக்குதா? யோசித்து பாருங்கள். ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் கண்கள் காண வேண்டியவளை காண்கிற கண்கள் தானா என்பதை உணர்ந்து அறிந்து தங்களை சீர்படுத்திக் கொள்ள உதவி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.